ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு ஷேட்ஸ் ஆஃப் பவ்யா. வெல்கம் பேக் டு ஒன் மோர் லாங் வீடியோ. கரெக்ட்டா 1 மந்த் கழிச்சு இப்ப தான் ஒரு லாங் வீடியோ போட போறேன். அண்ட் இது வந்து ஒரு ட்ராவல் விளாக் தான். இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி நான் இன்னொரு ஊருக்கு ட்ராவல் பண்ணியிருந்தேன். அது இன்னும் நான் எடிட் பண்ணல. ஸோ இது ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது கன்டின்யூ பண்றேன். அண்ட் ரொம்ப நாளா ஏன் வீடியோஸ் இல்ல அப்படின்றதுக்கு ரீசனும் சொல்றேன். ஏன்னா எல்லா வீக்கெண்ட்ஸுமே பேக்டா இருந்துச்சு. அந்த வீக்கெண்ட்ஸ் மட்டும் தான் பிளான் பண்ணி வச்சிருப்பேன் வீடியோஸ் எடிட் பண்ணலாம் அப்படின்னு. பட் அந்த வீக்கெண்ட்ஸுமே ஒர்க் இருந்ததுனால என்னால எடிட் பண்ண முடியல. அண்ட் இந்த வீக்கெண்ட் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சதுனால ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருவேன். ஸோ ஹைதராபாத் வீடியோஸ் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. அது கண்டிப்பா இந்த வீடியோ முடிச்சுட்டு போடுறேன். இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா நான் வந்து மறுபடியும் கோயம்புத்தூருக்கு போனேன். ஸோ கோயம்புத்தூர்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ அதனால இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் அது. கிஃப்ட் நான் ஹொசூர்லேருந்தே கொண்டு போயிருந்தேன். ஸோ என் ஃப்ரெண்ட வர சொல்லியிருந்தேன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ஃப்ரெண்டுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு ஹொசூருக்கு அடுத்தது ரொம்ப பிடிச்சது கோயம்புத்தூர் தான். ஏன்னா நான் 3 இயர்ஸ் அங்க தான் காலேஜ் டேஸ் ஸ்பெண்ட் பண்ணேன். அதனால தான். அண்ட் ரொம்ப வெயிலா இருந்துச்சு ஹொசூரை விட அங்க. என்ன ஒல்லி ஆயிட்ட? அன்பு அன்பு என்ன தடி கீழே போட்ட? ஹலோ, எங்க இருக்க? எஸ் ஃபைனலி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் நல்லா வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டேன். அண்ட் ஈவினிங் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் எங்கள் ட்ரெஸ் கோட் வந்து எல்லோ கலர். ஹல்திக்கு எல்லோ தான் பிளான் பண்ணியிருந்தோம். எல்லாருக்கிட்டையுமே ஆக்சுவலி எல்லோ இருந்துச்சு. நான் முன்னாடி மேரேஜ்க்கு வாங்கினதுக்கு. அண்ட் ஃப்ரெண்ட் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் தான். ரொம்ப கிட்ட தான் மண்டபம். ஸோ ஈவினிங் ஒரு 7:30 போல் நாங்கள் எல்லாருமே ரெடியாகி கிளம்பிட்டோம். நாங்கள் 2 பேர் இருந்தாலே அவ்வளோ நேரம் எடுப்போம் ரெடியாக. ஸோ இங்கே கிட்டத்தட்ட ஒரு 8 மெம்பர்ஸ் இருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரெடி ஆகிட்டு பேசிட்டு. ஸோ எல்லாருமே மண்டபத்துக்கு கிளம்பிட்டோம். அண்ட் 2 வண்டியில் போயிருந்தோம் அண்ட் ஒரு ஆட்டோ. ஸோ இப்படி தான் நாங்கள் பிளான் பண்ணி மண்டபத்துக்கு ரீச் ஆனோம். முன்னாடி நாள் ஹல்தி, நெக்ஸ்ட் டே மேரேஜ், அதுக்கு ஈவினிங் ஆஃப்டர்நூன் ரிசப்ஷன் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஹல்தி ஆக்சுவலி ரொம்பவே நல்லா நடந்துச்சு. சாங்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அண்ட் ரொம்ப ஹாப்பியாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணதில். அண்ட் எப்போவுமே எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டினியூ ஆவாங்களா அப்படின்னு. அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நாங்கள் எப்போவுமே பேசிக்க மாட்டோம். பட் எல்லாருமே அதே கனெக்ஷனில் இருப்போம். எப்போ பேசினாலுமே அதே பாண்டோடு பேசுவோம். அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் தான். டெய்லி பேசுகிற அளவுக்கு யாருக்குமே அங்கே டைமும் இல்லை. எல்லாருமே ஒரு பக்கம் வேலைக்காக ஓடிட்டுருக்காங்க. வேறு வேறு கம்பெனின்றதுனால எல்லோரும் ஒரு பக்கம் ஓடிட்டுருப்பாங்க. பட் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்னு வரும்போது எல்லாருமே ஒரே கேதர் பண்ணி பழைய மாதிரியே பேச ஆரம்பிச்சுருவோம். நல்லா சாப்பிடுவோம், என்ஜாய் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் எங்கள் டேஸ் எல்லாமே போகும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் லைஃப் லாங் அது கொண்டு போயிடலாம். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இல்லை, எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலுமே நம்ம வந்து அதே வேவ் லென்த்தில் அதே கனெக்ஷனோட இருந்தோம்னா அந்த லைஃப் லாங் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகும். நான் எல்கேஜியில் வச்சுருக்க ஃப்ரெண்டு கூட இப்போ இன்னமும் என் கூட ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பாண்ட் இருக்கணும். பேசும்போது எந்த ஒரு ஈகோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம நல்லா பேசணுன்னா அந்த பாண்ட் கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். டெய்லி பேசணும்னு அவசியமே கிடையாது. பட் பேசும்போது நல்லா பேசிடணும். ஸோ அதுதான் என்னோட கான்செப்ட். Bro,
நிறைய ரீடேக்ஸ்க்கு அப்புறம் ஃபைனலாக ஒரு வீடியோ நல்லா வந்திருந்துச்சு. அண்ட் அதுவே ஓகே பண்ணிட்டோம். அண்ட் குட்டி குழந்தைங்களாம் இருந்தாங்க. அவங்களும் எல்லோ ட்ரெஸ்ஸில் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே எல்லோவாக இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம், நிறைய வீடியோஸ் எடுத்தோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ்னாலே கொஞ்சம் முன்னாடியே பார்த்து வச்சுருப்போம்ல என்ன மாதிரி எடுக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிலாம் நல்லா ஐடியாஸ் பண்ணி எடுத்தோம். அப்புறம் நிறைய பேசிகிட்டு இருந்தோம். பேக்ரவுண்டில் நிறைய நல்ல சாங்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்படி தான் எங்களோட ஈவினிங் அன்றைக்கி போச்சு. அண்ட் ப்ரைடுமே ரொம்ப ஹாப்பி, எங்களெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ ஒன் ஆஃப் த பியூரஸ்ட் சோல். ஸோ நெக்ஸ்ட் டே முகூர்த்தம் கோவில் அப்படின்றதுனால எல்லாருமே மண்டபத்துலேருந்து காலி பண்ணிட்டோம். அண்ட் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போய் தங்கணும். ஸோ கிட்டே இருந்ததுனால நாங்கள் குடு நாங்கள் ஓடிட்டோம். அண்ட் ஹாப்பியாக இருந்துச்சு. மறுபடியும் எங்களோட நைட் ஸ்டே தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் நிறைய பேசுவோம், கதையாக பேசுவோம். ஸோ ஜாலியாக இருந்துச்சு. எல்லாத்த விட நாங்கள் அவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 200 to 300 ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஸோ எல்லாமே இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு கோயம்புத்தூரில் ரொம்ப ஸ்பெஷல்னால் இந்த கேங்கோட கூட இருக்கிறது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அண்ட் போனதுக்கப்புறம் மெஹந்திலாம் போட ஆரம்பித்தாங்க. ஸோ நல்லா ஹாப்பியாக போச்சு. அண்ட் மறுபடியும் மேகிலாம் செஞ்சு சாப்பிட்டோம். ஸோ நைட்டு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகணும் அப்படின்றதுனால மேகி செஞ்சு சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஓ கிளாக்குலாம் படுத்தோம். அண்ட் நெக்ஸ்ட் டே காலையில் ஒரு 10 ஓ கிளாக் தான் முகூர்த்தம். ஸோ எங்களுக்கு நல்ல டைம் இருந்துச்சு எந்திரிச்சு ரெடியாக. ஸோ 7 மணிக்கு தான் எல்லோரும் எந்திரிச்சோம். லைனாக எந்திரிச்சு ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் நான் வந்து ஹாஃப் சாரி தான் கட்டியிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாரி கட்டியிருந்தாங்க. ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் சுடிதார் போட்டிருந்தாங்க. ஸோ இப்படி தான் அந்த டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு நெக்ஸ்ட் டே. அண்ட் இவங்க தான் ரம்யா. எல்லாருக்கும் ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு ரெடி ஆனதுனால எல்லாருக்கும் ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. சாய் சாய் அம்மா சொல்ற சாய். அவரு வண்டியில் வந்து சரிங்களா? அண்ட் பிரைட் அண்ட் க்ரூம் என்ட்ரி இருந்துச்சு. பின்னாடி பேக்ரவுண்ட் சாங் சூப்பராக போட்டிருந்தாங்க. நான் காப்பிரைட்ஸ் வரும்ன்றதால நான் கட் பண்ணிட்டேன். அண்ட் முன்னாடி நாள் ஹல்தி அன்றைக்கே நாங்கள் நிறைய டான்ஸ் ஆடி இருந்தோம். பட் அந்த சாங் போடாமல் சும்மா ஆடுறது மட்டும் காமிச்சா அது ரொம்ப காமெடியாக இருக்கும் அப்படின்றதால தான் அதுவும் ஆட் பண்ணலை. மேபி குட்டியோண்டு லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன் எங்கள் டான்ஸ் வீடியோ. ஏன்னா சாங் போட முடியாது அப்படின்றதுனால. அண்ட் ரொம்ப அழகாக இருந்துச்சு பிரைட் அண்ட் க்ரூம் என்ட்ரி. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் டேரெக்டாக கோவிலேருந்து மண்டபத்துக்கு வந்துட்டோம். மண்டபமும் ஃபுல்லாக ரஷ்ஷாக இருந்துச்சு. அண்ட் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி தான் அன்றைக்கி நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அண்ட் ஆல்மோஸ்ட் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எல்லாமே சாப்பிட்டு எல்லார் கூடயும் நல்லா பேசிட்டு அப்புறம் ஆஃப்டர்நூன் ஒரு 2 ஓ கிளாக் அப்படி கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. ஸோ கொஞ்சம் பேர் அப்படியே கிளம்பிட்டாங்க. 4 பேர் மட்டும் நாங்கள் மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ வீட்டுக்கு போயிட்டு நான் மறுபடியும் கதை அடிச்சுட்டு மறுபடியும் காலேஜ் மெமரிஸ் பேசிட்டு என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் என்ன பண்ணுறது, இதெல்லாம் உட்காந்து நல்லா பேசி முடிச்சுட்டு ஈவினிங் போல் மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸும் கிளம்புவாங்க. ஸோ எப்போவுமே நாங்கள் கோயம்புத்தூரில் மீட் பண்ணோன்னா எனக்கு காளான் ரொம்ப பிடிக்கும். நான் கேட்டுகிட்டே இருப்பேன் காளான் சாப்பிட்ணும் அப்படின்னு. ஏன்னா ஒசூரில் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. கோயம்புத்தூரில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ இது சுந்தராபுரமில் இருக்குது ஆக்சுவலி. ஸோ சுந்தராபுரமில் இருக்கிற அரோமா பேக்கரிக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்க. காஃபியும் சரி காளானும் சரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், நல்லா பேசினோம். ரொம்ப ஒரு ஹாப்பி மெமரிஸ். இந்த ஃபோனை வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் அவங்களுமே ஈவினிங் ஒரு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. நானும் அன்புமொழி மட்டும்தான் இருந்தோம். ஸோ நாங்கள் 2 பேரும் அப்படியே ஒரு ரைடு மாதிரி போய் ஆத்துப்பாலமில் இருக்க லேக் புதுசாக கட்டியிருக்காங்க. காலேஜ் படிக்கும்போதெல்லாம் இதில் எதுவுமே இல்லை. அண்ட் இப்போ காலேஜ் முடிச்சுட்டு இப்போ போய் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த லேக்குக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ரொம்ப நேரம் உட்காந்து வாக் பண்ணிவிட்டு பேசிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஸோ அந்த மாதிரிலாம் சன்செட்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஒரு நல்ல பெஸ்ட் மெமரிஸாக இருந்துச்சு எங்களுக்கு. அது எப்படின்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணால் மட்டும் டேஸ் ரொம்ப ஸ்பீடாக போயிடும். டக்குன்னு சாட்டர்டே, சண்டே 2 நாளுமே போயிடுச்சு. எல்லாருமே கிளம்புனதுக்கப்புறம் மறுபடியும் வெறிச்சோடி ஆயிடுச்சு. மறுபடியும் அடுத்த நாள் நானும் கிளம்பிடுவேன். மறுபடியும் அந்த வீடே தனியான மாதிரி இருக்கும். மறுபடியும் அடுத்து மீட் பண்ணுற வரைக்கும். ஸோ நாங்கள் கடைசியாக வர்க்காலால மீட் பண்ணது இப்போ தான் மீட் பண்ணுறோம். ஸோ ஆல்மோஸ்ட் செப்டம்பர்லேருந்து இப்போது மார்ச் ஆல்மோஸ்ட் 6 to 7 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இப்போ அடுத்த ட்ரிப்பு அப்படின்னு தெரியல. பட் பார்க்கணும் என்ன அப்படின்னு. ஸோ சண்டேன்றதுனால ரொம்ப நல்லா கூட்டமாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. சன்செட்லாம் சூப்பராக இருந்துச்சு. அங்கே உட்காந்து காத்தோட்டமாக பேசிட்டு
பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் நைட்டு போல் வீட்டுக்கு வந்துட்டு மாடியில் உட்காந்து நாங்கள் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வீடியோ கால் பண்ணி நானும் அன்புமணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தான் பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் நைட்டு நல்லா சாப்பிட்டு நான் படுத்துட்டேன். அதுக்குள்ள பெயிண்ட் போயிடுச்சா? அடுத்த நாள் மண்டே எனக்கும் ட்ரெயின் இருந்துச்சு 12:50க்கு. ஸோ கோயம்புத்தூர் டு ஹொசூர் ட்ரெயின். அண்ட் அதுக்காக தான் ரெடி ஆகிட்டு இருக்கோம் 2 பேரும் ரயில்வே ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு. கிளம்பும்போது ஒரு மாதிரி இருக்கும், என்னடா கிளம்புறோமே, அடுத்து எப்போ மீட் பண்ண போகிறோம், மறுபடியும் போய் சிஸ்டமில் உட்காந்து வேலை செய்யணுமே அப்படின்னு தான் இருக்கும். பட் அடுத்த மறுபடியும் மீட் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு நாங்கள் அப்படியே சும்மா கதை பேசிட்டு கோயம்புத்தூரில் எப்படிலாம் இருந்துச்சு நான் படிக்கும்போது, இப்போ எப்படி இருக்குன்ட்டு உட்காந்து ஃப்ரெண்டு கூட பேசிட்டு, ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு டேஸ். ஸோ ஒரு 2 டேஸ் அன்எக்ஸ்பெக்டடாக ரொம்ப ஹாப்பியாக போச்சு. அண்ட் ரிட்டன் போகும்போது மாங்காய் இருந்துச்சு. ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் நிறுத்தி மாங்காய்லாம் வாங்கி சாப்பிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனோம். கரெக்டாக ட்ரெயின் வந்து 12:50க்குனா 12:45க்குலாம் வந்துடும் அந்த ட்ரெயின். ஸோ எப்போவுமே கோயம்புத்தூரில் ட்ரெயின் மட்டும் பர்ஃபெக்டாக வந்துடுது. ஸோ டச் இப்போ வரைக்குமே கரெக்டாக தான் வந்துட்டு இருந்திருக்கு. நாங்கள் 12:15 to 12:20க்குலாம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். அண்ட் ட்ரெயின் ரொம்ப காலியாக இருந்துச்சு கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பும்போது. அண்ட் அப்புறம் என்ன ஜாலியாக உட்காந்து ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பாட்டு கேட்டுட்டு, ஸோ ஈவினிங் வந்து அந்த ட்ரெயின் ஜெர்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். அரௌண்ட் 6:30 to 6:45 ஹொசூருக்கு ரீச் ஆகிட்டேன். ஷார்ப்பாக அப்பா வந்துடுவாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ஸோ வீட்டுக்கும் வந்தாச்சு. அண்ட் ரொம்ப ஹாப்பியாக போச்சு அந்த 2 டேஸ். ஸோ இதே மாதிரி எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக போகணும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுங்க. லோவாக இருக்கும்போது நல்லா ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டைம் அவங்க கூட. ஸோ ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்னு. நான் உங்களை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேன்.